கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்ற முயற்சிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் அதற்கு ஆதரவளிக்கும் அதிமுகவை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன், காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் எல். சுப்பிரமணியன், பொறுப்பாளர் கோவிந்தசாமி தலைமை தாங்கினார். இதில் மத்திய பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் நோக்கில் புதிய மசோதா கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டி வரும் தேர்தலில் மத்திய அரசுக்கும் அதிமுகவிற்கும் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை திராவிட கழகம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் பர்கூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, ஓசூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோல் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாசிச பாஜகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். முடக்காதே முடக்காதே.